ஒரு ஈரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் இது 4வது படம் என்னோட படம். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா வந்து மெயினாக வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், நானும் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஜஸ்ட்டு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க அத்தனை பேத்துக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலேயே வந்து இதுதான் வந்து நானும் அருண் சாரும் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயமா வந்து ஒன்று வந்து அவங்களோட பெருந்தன்மை, அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து நான் சம்பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஈரம் படத்தில் வந்து என்னுடைய படங்கள் அடுத்தடுத்து படங்களில் நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அதுதான். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி குற்றம் 23ல் வந்து அத்தனை பேர் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன்லேருந்து லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹம்பிள்டாக வந்து சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம்னா அதுதான். நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு க்ரியேட்டராக. அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கட்டும். இந்த இப்போ வந்து மைண்டில் இருந்து ஏன்னா ஒரு பேர் மிஸ் பண்ணாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து என்னுடைய கொலீக்ஸ், அதாவது என்னோடய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் அப்படின்றது மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே வந்து எங்கள் அருண் சரி என்னையை சேர்ந்து உண்மையிலேயே வந்து படங்களை பார்த்து விரும்பி இன்றைக்கி வந்திருக்காங்க. வெல் விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தனஜின் சார் இருக்கட்டும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமாக இருக்கட்டும். ஏன்னா நான் அடிக்கடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரீ பிஆர்ஓ வந்து அவங்க தான் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டராகவும் வந்து தெளிவாக வந்திருக்காங்க. அப்புறம் டைரக்டர் சசி சார் எல்லாருமே வந்து என்னோடய பக்கா வெல்விஷன் சொல்லுவாங்க. எஸ்பி ஜெனசன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பரத் அப்படின்ற ஒரு விஷயம், அவருக்கும் வந்து என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜெயமணி சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், காமெடியாக சொன்னார், அது என்னோடய வாய்ஸுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாய்ஸை தான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இன்றைக்கி அவரோட வாய்ஸ் மூலமாக தான் வந்து அத்தனை படங்களோட சமூக கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம், சக்ஸஸ் ஆக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் உண்மையிலேயே வந்து நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் சார். ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி, படத்தோட ஹீரோ அருண் சார் வந்து என்ன சொல்ல, அந்த படத்தில் வந்து அதிகமாக உழைச்சிருக்காரு, அதிகமாக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி இப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவருக்கான உழைப்பை வந்து அவர் எப்போவுமே எல்லா படத்துலையுமே வந்து போட்டுட்ருக்காரு. நான் வந்து என்னோடய விஷயத்தில் வந்து ஒரு டைமென்ஷன் மாற்றினேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் தான் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கும் சரி இந்த படத்தில் வந்து நான் அதிகமாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங் ஈரம்லேருந்து எப்படி உழைப்பு கொடுத்துருக்கோனோ அதே உழைப்பு தான். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து லைஃப்பில் வந்து அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லோரும் சும்மா லக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்குன்னு நான் சொல்ல விரும்பல. உண்மை உழைப்பிற்கு மேலாக வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், ஒரு சக்தி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்றது என்னோட முழுமையான நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் 3 விஷயங்களும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னுடைய டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சார் கௌதம் சார், நான் சங்கர் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டாலும் வந்து என்னுடைய டெக்னீஷியனை வந்து நான் சூஸ் பண்ணுறது வந்து மணி சார், நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத விட முதல்ல நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நம்மளோட விஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களோட கரெக்ட் டேலண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள் இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் தான் நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈரமாக இருக்கட்டும் இன்றைக்கி வரைக்குமே வந்து என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன். அதே நேரத்தில் அவங்களோட விஷன், அவங்களோட திறமையை வந்து எந்தளவுக்கு அந்த படத்தில் போடலாம் அப்படின்னு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்க்குற ஒரு அவுட்புட்டு. ஸோ என்னுடைய கேமராமேன் பாஸ்கராக இருக்கட்டும், எடிட்டர் புவனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சக்தி வந்து முதல்ல 2 படங்களும் வந்து எனக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து சரியாக அமையல. ஸோ 6வது சினத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து செட் ஆச்சு. அப்புறம் ஸ்டென் மாஸ்டர் சில்வா அண்ட் வேகா சார் 2 பேர்த்தையும் வந்து ஒன்றா நான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா மோர் தென் ஒரு டெக்னீஷியனாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருந்தவர் அவர் தான்.
அது வந்து டசன்ட் மேட்டர் அபவுட் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு படங்கள் சில படங்கள் வந்து ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு தான். தேங்க்ஸ் எல்லோ மஸ்ட் அண்ட் வேகா சார். அப்புறம் ஒவ்வொருத்தரையாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அப்புறம் வந்து ஸ்டார்டிங் அதான் ஏன்னா ஒரு யாரையுமே வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்றக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்ட் சவுண்ட் இன்ஜினியர் இருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து சவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பெருசாக வந்து பேசப்படும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மேனேக்ஸா வரைக்கும் வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்களுக்கான உழைப்பு, இந்த படத்துக்கான விஷன் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. என்னென்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லுவார். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து ஒரு வீடு அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எந்தளவுக்கு வந்து இந்த செங்கலை வந்து ஒரு செங்கலாவது வச்சுருக்கோமா அப்படின்னு வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்த்து பெருமிதப்படுறமா இருக்கணும். அதுதான் வந்து அவன் உழைச்சதுக்கான வந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் அப்படின்னு. ஸோ அது வந்து டைரக்டருக்கும் தெரியும், அந்த தனிப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தெரியும். ஸோ அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சாவே போதும் அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு முழுமையாக அந்த படத்தில் அடையிறான்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணேன் என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் குமார், இனாசி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் செந்தில், ராம், மணி, ஆனந்த், மோகன் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோடய மெயின் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூசராக வந்து இந்தர்குமார் சரியும் அருண் சரியும் வந்து நான் சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து எனக்கு வெவ்வேறு விதமான ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா வந்து எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து, சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து பணம் மட்டுமே போடாமல் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் போகணும் சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த காலேஜ் தெரிஞ்சதாக இருக்கும், இன்னொரு ப்ரொடியூசருக்கு வந்து ஸ்கூல் தெரிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை அவங்க பர்டிகுலர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நான் வந்து அருண் சார்கிட்ட வந்து நான் கேட்டேன். அதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் மைண்டில் வாங்கிட்டார். அது த்ரோட் வந்து படம் முடிக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் லொக்கேஷனாக இருக்கட்டும், பெர்மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ அப்படின்றத மறந்து வந்து ஒரு இன்வால்வ் ஆகி அவர் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலேயே வந்து தேங்க்ஸ் லாட், அமேசிங் சார், தேங்க்ஸ் லாட் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு வந்து நான் வந்து மனசார ஒரு விஷயம் சொல்வேன் அருண் சார்ட்டு, இந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட, ஏன்னா இந்த படம் வந்து 45 டேஸில் முடித்தோம். ஏன்னா ஆர்எஸ் நம்ம வந்து நான் 40 டேஸில் முடித்தேன், 45 டேஸில் முடித்தேன். ஆனால் படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து நம்ம உழைப்பை மீறி வந்து படத்தில் ஒரு குவாலிட்டி தெரியுதுன்னா, நான் கேட்ட லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து பெர்மிஷன் வாங்கி கேட்டு, எதை பற்றி கூச்சப்படாமல் வந்து கேட்டு வாங்கி கொடுத்து எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து தான். ஸோ நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த விதத்தில் வந்து அருண் சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம், ஸோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஈரம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, வல்லினம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, ஒரு இதான சினிமாவில் வந்து எப்படிலாம் பேசிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிகமான ஏன்னா நான் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஷூட்டிங் டேஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எந்த மாதிரியான ஒரு டாக்னா, ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டை போய் கேமராமேன் வந்து அசிஸ்டண்ட் வந்து பார்க்க போயிருக்காப்புல. ஏன்னா உங்கள் டைரக்டர் வந்து வல்லினம் படத்தில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூவோட பிரிண்ட்டு ஸ்டாம்ப்பு, அதை வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. உடனே வந்து என்னோடய அசோசியேட் வந்து யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. நான் வந்து இல்லை சொன்னாங்க அப்படின்னு. சொன்னாங்க தானே, என்ன அது வந்து ஷூட்டிங்கே கிடையாது, அது டிசைன் பண்ணது அப்படின்னு. ஸோ நானும் என்னோடய டிசைனர் பவன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஈரம் படத்துலேருந்து எத்தனை படத்துக்கும் ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து பண்ண 15 நிமிஷத்தில் பண்ண ஒரு டிசைன் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு 3Dயில் பண்ண ஒரு டிசைன் வந்து அதோட எஃபர்ட் வந்து தெரியாது. அது வந்து கௌதம் சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசைனை போய் காமிக்கும் போது அப்படியே வந்து ஒரு டைரக்டராக பாராட்டினார். அது இன்ன வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஹானராக நான் நினைக்கிறேன். இந்த படம் எடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய நாவல்ஸ் படிப்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெயகாந்தன், பாலகுமாரன், ராஜேஷ்குமார் அப்படின்றது. ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ராஜேஷ்குமாரோட நாவல் வந்து நான் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிவி சீரீஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு சரி படமாக ஒரு மெடிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது சரி ஒரு எழுத்தாளரோட வந்து
நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ராஜேஷ்குமாரோட வந்து ஒரு சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நாட் எடுத்துகிட்டு அது எவ்வளோ போல்டாக வந்து நாங்கள் சொல்ல முடியுமோ அது நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களே, அந்த ட்ரெய்லர் வந்து இப்போ பார்த்து ஒரு ஆக்ஷன் பேக்டாக பார்த்துருக்கீங்க. இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எப்போவுமே ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி படம் போய் பார்க்கும்போது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லென்த் இருக்கும். படத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, புதுசாக சொல்லியிருப்பாங்க, நம்ம ட்ரெய்லரில் பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷன், ஏதோ ஒரு போர்ஷன், அதாவது ஒரு எமோஷன் பேக்ட்ராப் இருக்குது எல்லா விதத்துலையும். ஸோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து அமித் பார்கவ் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு, ஒரு டிவி சீரியல் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க முடிஞ்சுது. அபிநயா அவங்களோட டேலண்ட் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். மெயினாக அவங்களோட டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கிட்டு நம்ம மாடுலேஷன் மட்டும் வந்து நம்ம சொல்லி காமிச்சா போதும், அதை வந்து அவ்வளோ புரிஞ்சுட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி காமிக்கிறாங்க. மகிமா வந்து ரொம்ப வந்து ஏன்னா அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து டைலாகை வந்து அவ்வளோ சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உடனே வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் அப்படின்றது ஒரு டவுட் இருக்காது. ஸோ இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அப்புறம் அரவிந்த் ஆகாஷ் இன்ன வரைக்கும் வந்து என் படத்தில் எல்லா படத்திலும் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி வெல் விஷஸ் தான் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸஸ் சொல்லியிருக்கேன். வம்சி கிருஷ்ணா சார், ஸோ உங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து உங்க கூட நான் ஒர்க் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட்.